பார்லிமெண்ட்லேருந்து அவசரமாக மோடி கார் எடுத்துட்டு பார்லிமெண்ட்டை விட்டே ஓடி இருக்கிறாரு. பார்லிமெண்ட்டோட கதவு வந்து பூட்டப்பட்டிருக்கு. ஜனாதிபதி முர்முவினுடைய அவங்க இந்த ராஷ்டிரபதி பவனுக்கு போகக்கூடிய வழி மொத்தமும் மூடி அந்த கேட்டே மூடப்பட்டிருக்கு. முதலா இந்திய வரலாற்றில் 2014க்கு பிறகு நம்ம வந்து விவசாயிகள் போராட்டத்தை பார்த்துருக்குறோம். ஆனால் விவசாயிகள் போராட்டத்துக்கு இணையாக இந்த இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. பாஜகவை தண்ணி குடிக்க வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து நேரடியாக போய் சந்திச்சும் அவங்களுடைய தரப்பினுடைய வாதம் என்ன, நியாயமான கோரிக்கை என்ன, அதையும் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாளாக அந்த போராட்டத்தையே கண்டுக்காம இருந்த மோடி கவர்மெண்ட் இன்னைக்கு அமித்ஷா அவசரமா தர்மேந்திர பிரதான் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், அநேகமாக தர்மேந்திர பிரதான பதவியிலிருந்து தூக்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ரொம்ப சீரியஸான விஷயம் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2014 இப்போ வரைக்கும் 152 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. கொஞ்சம் கூட எந்த விதமான மனசாட்சியுமே இல்லாமல் மருத்துவ படிப்புக்காக வருஷக்கணக்கில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையை பறிக்கிற மாதிரி நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை லட்சத்துக்கும் கோடிகளுக்கும் வித்து பேரம் பேசியிருக்கக்கூடிய மாஃபியா இருக்கு. இது வந்து யாரோ லீக் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது லீக் கிடையாது, இட் இஸ் அ மேனிப்புலேஷன். ஒரு பிறப்பு வச்சுங்களேன். நீங்க வந்து இன்னைக்கு நீட் அப்படிங்கிறது சென்ட்ரலைஸ்டு எக்ஸாம் ஆயிடுச்சு. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சென்ட்ரல் டெல்லியிலேருந்து தான் ஒரு இதை வந்து இதை நடத்துறாங்க. இப்போ முன்னாடி ஆரம்ப காலத்துலலாம் வச்சுங்களேன், கொஸ்டின் பேப்பரை பஸ்ஸில் போட்டு அனுப்புவாங்க, ஒவ்வொரு சென்டருக்கும் வரும். அப்போ அதை ஒரு ஸ்டாஃப் எடுத்துன்னு வருவாப்புல, அது போய் சேரும். இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல லீக் ஆகிடும். வழக்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரிண்ட் அடிக்கிற கொஸ்டின் பேப்பர் வந்து நேஷனலைஸ்டு பேங்க்கினுடைய லாக்கரில் வைப்பாங்க. நேஷனலைஸ்டு பேங்க்கினுடைய லாக்கரில் இருந்து சென்டருக்கு காலையில் போகும். காலையில் பிரித்து கொடுப்பாங்க. இந்த ரூட்டில் ஏதாவது மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அச்சடிக்கிற இடத்துல இருந்தே போயிட்டு இருக்கு வெளியே. முதல்ல இருந்தே அப்படிதான் போயிட்டு இருக்கு. லாஜிஸ்டிக்ஸ்ல லீக் ஆகலை, அச்சடிக்கிற இடத்துல இருந்து வெளியே போறதுக்கு பேர் லீக்கு கிடையாது. அதை வந்து பீகார், மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஹரியானா, குஜராத் இது மாதிரி ஸ்ட்ரக்சரா உட்காந்து மாஃபியாக்கள் செயல்பட்டு பல கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணியிருக்காங்க. வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, இது மாணவர்களுடைய வாழ்க்கை லீக் வந்து ஆன்லைன்ல இந்தியா முழுக்க நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இப்போ இதில் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கு பொறுப்பா இருக்கிறவர் தர்மேந்திர பிரதான். ஆமா, அவர் வந்து இப்போ வரைக்கும் எந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டார். சில அஃபீஷியலை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு அவர் மட்டும் போயிட்டே இருக்கிறார். தர்மேந்திர பிரதானுக்கு எதிரான இந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. தமிழ்நாட்டுக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு வர வேண்டிய பணம் 3400 கோடி கிட்டத்தட்ட நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. கொடுக்காதது யாருன்னா இதே தர்மேந்திர பிரதான் தான். இது எப்போ ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு ப்ரெஸ்ல கேட்குறாங்க. அப்போ ஒரு ஆணவத்தோட சொன்ன பதில் என்னன்னா, 3 லாங்குவேஜ் பாலிசியை அக்செப்ட் பண்ணாதான் கொடுப்போம், இல்லைன்னா முடியாது. இது வந்து தர்மேந்திர பிரதான் சொன்னது. அப்போ இந்த போராட்டம் வந்து அவங்க சிஜேபி நடத்தக்கூடிய இந்த போராட்டம் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு என்ன இந்த நேரத்தில் ஒரு விஷயம்னா, இன்னைக்கு வந்து டெல்லியில், மத்திய டெல்லி முழுவதும் டியர் கேஸ் அடிச்சிருக்கிறாங்க. மாணவர்களை மோசமாக தடியடி நடத்தி காயப்படுத்தியிருக்கிறாங்க. மாணவர்களும் பெண்களும் அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க, அடித்து துரத்துறாங்க அவங்கள. அந்த அளவுக்கு மோசமாக போலீஸ் வந்து மேன்ஹேண்டில் பண்ணியிருக்கு. ஏற்கனவே உண்ணாவிரதம் இருந்துட்டு இருந்த சோனம் வாங்சுவை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி காவல்துறை தூக்கிட்டு போயிருக்கு. என்ன வேதனையான விஷயம் என்னன்னா, நீ உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு அவரை கைது பண்ணி தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் பத்திரிகை ஊடகங்கள் எப்படி திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துல இருந்து அவரை மாத்திட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவரு விருப்பப்பட்டு போன மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ மாணவர்கள் இந்த பாஜக அரசனுடைய இப்போ குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறையில இல்லை உயர்கல்வித்துறையில் நடக்கக்கூடிய அராஜகம் போக்குக்கு எதிராக பெரிய போராட்டத்தை துவங்கி இருக்கிறாங்க. இது வந்து சிஜேஐ, அதாவது சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல வந்து சினிமாக்காரங்களுக்கு பின்னாடி இளைஞர்கள் போய் ஓட்டு போட்டாங்கல்ல ரீல்ஸை பார்த்துட்டு, அது மாதிரி எல்லாம் இல்லை. இது இருக்கக்கூடிய 2 முக்கியமான அதே ஜென்சி தான். இங்க எந்த ஜென்சி வந்து பாப்புலிசத்துக்கு பின்னாடி போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ அதே ஜென்சி இன்னைக்கு டெல்லியில நீட் தேர்வுக்கு எதிராக, இந்தியாவினுடைய எஜுகேஷன் சிஸ்டம்க்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கு. அது யாரு தலைமை தாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறது, அப்ஜித் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான். அப்ஜித் வந்து அவர் வந்து வெளிநாட்டில் போய் படித்தார். 2021 போனவர் இந்தியாவுக்குள்ளே வர்றார். எப்போ போன 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் உள்ளே வரும்போதே அவர் கையில் கான்ஸ்டியூஷனும் அம்பேத்கர் புக்கையும் எடுத்துகிட்டு வர்றாரு. ஒரு முழக்கமாக காமிக்கிறார். அது இல்லாமல் சௌரவ் தாஸை வந்து எனக்கு இந்த போராட்டத்துக்கு முன்னாடி நல்லா தெரியும். எப்படின்னா, அவரோட கட்டுரைகள் நான் வந்து கேரவனில் படிச்சிருக்கேன்.
அதை படிச்சு நான் 2 வீடியோவே பேசியிருக்கேன். அதாவது இவர் தான் எழுதினாருன்னு நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் நல்லா எழுதுறாரு. நான் என்ன நினைச்சேன்னா, இவருக்கு ஒரு 60-70 வயசு இருக்கும். பயங்கரமான கட்டுறது. அதாவது பெஞ்ச் ஃபிக்ஸிங் எப்படி முன்னாள் சிஜிஐ இந்த ஊரே வந்து பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்துச்சு இல்லையா, சந்திரசூட் ஏதோ பெரிய பயங்கரமான ஒரு ஆள் மாதிரியும், அவர் வந்து இந்தியாவினுடைய லீகல் சிஸ்டத்தையே உலுக்கி எடுக்கிற மாதிரியும் சந்திரசூட் குறித்தெல்லாம் பக்காவா எழுதியிருந்தாங்க. ஆரம்பத்தில் நம்ம ஊர்லயே நிறைய ஃபயர் விட்டோம். ஆமாமா, நானே கூட சந்திரசூட் பயங்கரமா பண்ணிட்டாரு. நான் எதுல ரொம்ப ஃபயர் விட்டேன் அப்படின்னா, இந்த பாண்டை தடை பண்ற மாதிரி பேசினார் இல்லையா, எலக்டோரல் பாண்ட் விஷயத்துல பயங்கரமா நானே ஃபயர் விட்டேன். சந்திரசூட் எப்படிப்பட்ட நபர், குறிப்பா சந்திரசூட் காலகட்டத்துல பெஞ்ச் ஃபிக்ஸிங் நடந்திருக்கு. பெஞ்ச் ஃபிக்ஸிங்னா என்னன்னா, இந்த குறிப்பிட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்துல இந்த ஜட்ஜு கிட்ட தான் போகும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத வந்து இந்த கட்டுரையில் அவர் ரொம்ப அழகா சொன்னார். அவர் வயசு 26 தான். 26 வயசுல அந்த கட்டுரை எழுதும் அவர் வயசு 24 தான், 24-25 தான் இருக்கும். இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் எழுதினாரு. ரொம்ப அற்புதமான கட்டுரை அது. அப்போ ஒரு அறிவாளி இளைஞர், இந்தியாவினுடைய நீதித்துறையவே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இளைஞர், இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியினுடைய அராஜகம் அதை கேள்வி கேட்டிருக்காரு. ஆர்டிஐயில் இருக்கக்கூடிய சிக்கல்களை கேள்வி கேட்கிறாரு. பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்த சிக்கல், பாலிசி ஓரியன்டா அவர் வச்ச வாதங்கள் கட்டுரையில ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே ஜந்தர் மந்தர்ல அண்ணா ஹசாரேவினுடைய போராட்டம் நடந்தது. ஆமா, அப்ப அந்த போராட்டம் வந்து ஒரு மாயை, ஒரு மாயை நோக்கி எல்லாரும் பின்னாடி ஓடணும். ஆமா 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 ஆமா. ஆனா இந்த முறை நடக்கிற போராட்டம்ங்கிறது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஐடியாலஜிக்கல் பேக்கப்போட இந்த போராட்டம் சரியான போராட்டம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தான் இருக்கு. ஜந்தர் மந்தர்ல இதுக்கு முன்னாடி டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து அந்த தாத்தா, அவர் பேர் மறந்துட்டாங்க, அண்ணா ஹசாரே, பாருங்க பேரே மறந்துருச்சு, ஆளே காணா, 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அண்ணா ஹசாரே இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தும் போது தினம் காலையில கேமரா எடுத்துட்டு போய் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் உட்காந்துருவாங்க, கோடி மீடியா. ஆமா, டெய்லி உட்காந்துருவாங்க கேமரா எடுத்துட்டு. ஆனா இந்த பசங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இது இல்ல, ஒரு இடத்துல போராட்டத்தை 30 நாட்களுக்கு மேல பண்ணிட்டு இருக்காங்க. ஜூன் 20ஆம் தேதி இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. ஜூன் 28ஆம் தேதி சோனம் வாங்சுக் வந்து உண்ணாவிரதம் ஆரம்பிச்சாரு. ஆமா, அவர் 20ஆம் தேதி அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கவரேஜ் கிடையாது. ஒரு போட்டோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் நான் சொல்ல வரேன். சில ஊடகங்கள், நான் சொல்றது கேரபனோ இல்ல ஃப்ரண்ட் லைனோ, இன்னைக்கும் அந்த இடத்துல போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, தடியடி நடக்குது, கண்ணீர் புகை கொண்டு வீசுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து கம்ப்ளீட்டா மிஸ்ஸிங். ஒரு போராட்டம் இந்தியாவில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவினுடைய எதிர்ப்புக்கு இடையில் வெற்றியை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. எதிர்ப்புக்கு இடையில் நான் வந்து ஆதரவு தரலன்னு சொல்லலை, இது ஆதரவு இல்லாமல் சொல்லக்கூடாது. நான் வந்து ஊடகங்கள் ஆதரவு தரலன்னு நம்ம சொன்னாவே அது அபத்தமான ஒரு வார்த்தை. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இது நடக்கக்கூடாது, இதை காட்டக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்போ உண்மையிலேயே வந்து அந்த அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, அடிப்படையில் வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி துவக்க வேண்டிய நோக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு வழக்குல வந்து இங்க நிறைய பேர் வந்து படிச்சுட்டு காக்ரோச், வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களை நோக்கி காக்ரோச் மாதிரி இருக்காங்க, கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்காங்கன்னு சொல்றாரு. சிஸ்டத்தை எதிர்த்து இவங்க எல்லாம் வந்து திரண்டுகிட்டு இருக்காங்க, சிஸ்டத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் பேசினார். அது வந்து ரொம்ப 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 மோசமான ஒரு சொல் சூரியகாந்த் அவர்கள் பேசினது. அவர் பேசி அடுத்த நாளே சோசியல் மீடியால, குறிப்பா இன்ஸ்டாகிராம்ல, ட்விட்டர்ல ஒரு பேஜ் துவங்குறாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு. அது துவங்கின சில நாட்கள்லயே 3 நாள்ல 4 மில்லியன் 5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. பயங்கரமா போய் இப்ப கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ், 20 மில்லியன் ஃபாலோவர்ஸ் நோக்கி அது நகர்ந்துருச்சு. இந்தியாவில காங்கிரஸுக்கோ பாஜகவுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ எந்த கட்சிக்குமே இல்லாத சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ் வந்து அந்த ஒரு பார்ட்டிக்கு இருக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாணவர்கள் வந்து அந்த மாணவர்களுடைய உணர்வுக்கு ஏன் இவ்வளவு பெரிய மதிப்பு அப்படின்னா, அந்த மாணவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை தான் ரொம்ப முக்கியம். அது வெறும் ட்ராலா இல்லாம ஃபீல்டில் கன்வெர்ட் ஆகி போராட்டமா கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு வந்து இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சிருக்கு. இன்னைக்கு வந்து டெல்லியில வந்து மெட்ரோ ஸ்டேஷன் எல்லாம் மூடப்பட்டு. ஆமா, இந்த போராட்டம் வந்து அண்ணா ஹசாரே போராட்டத்தப்ப 24 மணி நேரமும் கவரேஜ் நடந்தது. எல்லாரையும் வாங்க வாங்கன்னு வரவேற்று கூப்பிட்டு வந்து ஜந்தர் மந்தர்ல உட்கார வச்சாங்க. ஃபுல் சப்போர்ட், எந்த தடையும் கிடையாது அவங்களுக்கு எல்லா சாப்பாடு, பிஸ்கெட் எல்லாம் கண்டபடி சப்ளை ஆச்சு. ஆனால் இந்த போராட்டத்தில் ஒரு போராட்டத்துக்குள்ளே ஒருத்தன் வந்தாலே அவனை ஆதார் கார்டை கொடு, எதுக்கு வர, எங்கே போகிற, என்ன வர, உங்கள் அட்ரஸ் என்னன்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கி மிரட்டி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஆமாம், இன்னைக்கு மெட்ரோ ஸ்டேஷன் முழுக்க மூடப்பட்டுருச்சு. டெல்லியில் 5 மெட்ரோ ஸ்டேஷன் மூடப்பட்டுடுச்சு. பக்கத்தில் இருந்து யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு இடையில் இன்டர்நெட் நிறைய இடத்த சஸ்பெண்ட் பண்ணப்பட்டுருச்சு. இதெல்லாம் தாண்டி இவ்வளவு தடைகளுக்கு மத்தியில் தடியடி நடக்குது, கண்ணீர் புகை கொண்டு வீசுகிறாங்க. இதுக்கெல்லாம் மத்தியில் இந்த போராட்டத்தில் வந்து இவ்வளவு இளைஞர்கள் திரண்டிருக்கிறாங்க. இந்தியா அதில் இம்பார்ட்டன்ட்.
நீங்கள் வந்து ஒரு எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறோம் வாங்க உக்காருங்கன்னு சொல்லி இந்த போராட்டம் நடக்கலை. எல்லா தடைகளையும் எதிர்த்து இளைஞர்கள் வராங்கன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு, மோடி அரசுக்கு எதிர்ப்பு வந்து ரூட்டடாக இருக்கிறது இளைஞர்கள் மத்தியில் அப்படிங்கிறது இன்னைக்கு இதுவாகுது. அப்போ இந்த போராட்டத்தில் இன்னைக்கு வந்து அப்படியே அகிலேஷ் யாதவினுடைய மனைவி, அவங்க எம்பி டிம்பிள் யாதவ், அவங்க மாணவர்களோடய இருக்கிறாங்க. அவங்க அது ஃபுல்லாக அந்த ப்ரொட்டஸ்ட்டில் இருக்கிறாங்க. அவங்க அடி வாங்குகிற மாணவர்களை தூக்கி அவங்களுடைய காயத்துக்கு மருந்து போடுறாங்க. அவங்க அந்த போராட்டத்திலே இருக்கிறாங்க. எல்லா கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. ஆமாம், அரவிந்த் கெஜ்ரிவால் முந்தானேத்து போனாப்புல அவர் கட்சியில் துணை முதலமைச்சர், அமைச்சராக இருந்த எல்லாருமே இன்னைக்கு போயிட்டு அபிஜித் திப்கே உண்ணாவிரதம் இருந்தாப்புல. சோனம் வாங்சுக்கை வெளியேற்றின பிறகு அபிஜித் திப்கே உண்ணாவிரதம் இருந்தப்ப நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணணும், உங்கள் உடல்நிலை முக்கியம்னு சொல்லிட்டு அவர் போய் நிறுத்தினாங்க. அவங்க போனாங்க. உத்தவ் தாக்கரே இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறாரு. மம்தா பானர்ஜி இதை கண்டிச்சிருக்கிறாங்க. இப்படி பலரும் வந்து இந்த போராட்டத்தில் திமுகவிலிருந்து ராசா அவர் போய் நேரடியாக திமுக எம்பிக்கள் குழு சார்பாக போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தார் அந்த போராட்டத்துக்கு. இப்படி எல்லா கட்சிகளும் இந்த போராட்டத்துக்கு நேரடியாக போய் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் ஆரம்பித்து 30 நாட்களுக்கு மேலே கண்டுக்காமல் இருந்தது ஒரு கட்சி. அது பாஜக இல்லை, காங்கிரஸ். ராகுல் காந்தி அந்த பக்கமே எட்டி பார்க்கல. டெல்லியிலிருந்து ஜந்தர் மந்தருக்கு ராகுல் காந்திக்கு வழி தெரியாதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இன்னைக்கு இந்த அடிதடியெல்லாம் நடந்து நீ மாணவர்கள் பாதிக்கப்பட்ட உடனே இன்னைக்கு ஹெட்லைன்ஸாக இந்த விஷயம் மாறிடுச்சு. ஆமாம், இப்போது ஒரு தனி ரூமில் இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். மாணவர்களை நீங்கள் அடிச்சிருக்கீங்க, இது ரொம்ப மோசமான விஷயம், மாணவர்களோட எழுச்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறார். ஆனால் இந்த போராட்டம் ஜூன் 20ஆம் தேதி ஆரம்பிச்சுது, இன்றைக்கி ஆரம்பிக்கல. இந்த போராட்டத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு அவர் என்ன டிமாண்ட் வைக்கிறாரோ அதே டிமாண்டுக்கு தான் இந்த போராட்டமும் நடக்குது. ஆமாம், இவருக்கு எதிராக இந்த போராட்டம் நடக்கலை. ஆனால் ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எந்த தலைவருமோ அந்த போராட்டத்தின் பக்கம் தலை வச்சு கூட படுக்கலை. இது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம கேள்வி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் வந்து சிபிஎம் போகிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகிறாங்க, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அல்லது ஆதரவு தெரிவிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ராகுல் காந்தியை அடி வாங்கினதுக்கு அப்புறம் பேசுகிறார். இல்லை, அவர் வந்து இந்த போராட்டத்துக்கு போய் இந்த போராட்டத்தை நாம் அங்கீகரித்தால், இதுக்கு ஒரு ஆதரவு கொடுத்தோம்னா காங்கிரஸ் கட்சியினுடைய இருப்புக்கே ஒரு கேள்வி ஆயிரும் அப்படின்னு தன் கட்சி நலன் சார்ந்து போராடக்கூடிய மாணவர்களுக்கு, போராடக்கூடிய இளைஞர்களுக்கு பக்கத்தில் நிற்காமல் ஓடி ஒளிகிறார் ராகுல் காந்தி. இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு கிரிமினல் மிஸ்டேக். இது அதான் இப்போ நீங்கள் திமுக போகிறாங்க, தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் பெருசாக அந்த போராட்டத்தில் கலந்துக்கல. வட மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அரசியல் செய்யக்கூடிய இடத்துல அரசியல் செய்கிறதுக்காவது ராகுல் காந்தி போயிருக்கலாம். ஆமாம். ஆனால் பாஜகவினுடைய சோசியல் மீடியா ஐடிகள் இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட்டை எப்படி ஒரு ட்ரால் மெட்டீரியலாகவோ அல்லது ஆன்டி நேஷ்னலாகவோ சித்தரிச்சாங்களோ கிட்டத்தட்ட அதே வேலையை தான் காங்கிரஸினுடைய ஐடி விங் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து வேறு வழி இல்லாமல் இன்னைக்கு எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு வேறு வழி இல்லாமல் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பேசுகிறாங்க. காங்கிரஸ் கட்சியிலேருந்து பாராளுமன்றத்தில் இதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ அடிப்படையில் நமக்கு என்னன்னா, இந்த போராட்டத்தில் ஒரு நீங்கள் நடத்துங்க, நான் உங்களுக்கு பின்னாடி இருக்கிறேன், என்ன சப்போர்ட்னாலும் என்கிட்ட கேளுங்க, நாங்கள் என்ன நினச்சோமோ அதை நீங்கள் செய்கிறீங்க, நான் உங்கள் கூட இருப்பேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்கன்னு நம்பிக்கை கொடுத்துருக்க வேண்டிய, தைரியம் கொடுத்துருக்க வேண்டிய ஆள் யாருன்னா ராகுல் காந்தி. அதாவது இங்கே ஒரு மாற்றம் நடக்குது, அந்த மாற்றம் என்னால் தான் நடக்கணும், வேற யாரும் அந்த மாற்றத்தை நிகழ்த்திடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான சுயநலம். அப்போ மாற்றத்தை நோக்கி நீங்கள் நகரலை, உங்களுக்கு அதிகாரம் வேண்டும், காங்கிரஸ் ஜெயிக்கணும், காங்கிரஸ்ல ராகுல் காந்தி பிரதமர் ஆகணும் அப்படிங்கிற இந்த நோக்கத்துல தான் அவர் செயல்படுறாரே ஒழிய ஒரு மாற்றத்தை அவர் விரும்பாத நபரா. இந்தியா கூட்டணியில இருந்து பல கட்சிகள் இன்னைக்கு ஃபீல்டுல இருந்து அந்த மாணவர்களோட, ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ இல்லை. அதான் மெயின். நீங்க தான் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, மோடி இந்தியா கூட்டணியின் தலைமை நாங்க தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்ற நீங்க உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பங்கேற்கிறாங்க, நீங்க இல்லை. நான் தான் அடுத்த பிரதமர், மோடிக்கு பதில் நான் தான் வரணும் அப்படின்ற ஆசை இருக்குது உங்களுக்கு. ஆனால் இப்படி இவ்வளோ பெரிய மாணவர்களுடைய ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, அதில் உங்களோட ப்ரெசன்ஸே கிடையாது. அப்போது ஒரு ஆட்சியை வீழ்த்த நினைக்கிற நீங்களே இதை லீட் பண்ணியிருக்கணும், நீங்களே அவங்களுக்கு மாணவர்களுக்கு துணையாக இருந்திருக்கணும். அவங்கள உட்காந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு அந்த கட்சிக்கு எதிரான கேம்பெயினை தான் காங்கிரஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க.
இன்னைக்கு இந்தியா கூட்டணியவே உடைத்து நொறுக்கிற வேலையை ராகுல் காந்தி பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து திடீர்னு ஒரு அலை வீசிடுச்சு, ஒரு விஜய்ன்ற ஒருத்தர் வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன ஐடியாலஜி இருக்குது, அவர் பாஜகவை எதிர்ப்பாரா மாட்டாரா, இல்லை அவர் பாஜகவை எதிர்த்து இந்தியா கூட்டணிக்கு வலு சேர்ப்பாரா, இப்படி எதையுமே யோசிக்காம நான் உள்ளேயே வரமாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படி எதையுமே யோசிக்காம எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே நைட்டோட நைட்டா போயிட்டு அப்படியே போயிட்டு அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க 2 அமைச்சர் பதவி வாங்கிட்டு. இவங்களுடைய பாசிச எதிர்ப்பு அல்லது பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுனுடைய அளவுங்கிறது இந்த 2 அமைச்சர் பதவி தான். அப்போ இதுதான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள்லாம் ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் பிஜேபிக்கு ஓடுறாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இது மாதிரி இவங்களே போகிறதால தான். தலைமையே சொல்கிறது பாஜகவை இன்னைக்கு இந்தியா முழுக்க வளர்த்தெடுத்த பெருமை அப்படிங்கிறது காங்கிரஸுக்கு தான் சேரும். இன்னைக்கு வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிளான விஷயம். இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலில் சிம்ம சொப்பனமாக இருந்த மம்தா பானர்ஜியை வீழ்த்திட்டு சுதேந்திர அதிகாரி இன்னைக்கு சிஎம்மாக வந்திருக்காரு அப்படின்னா அவர் அடிப்படையில் திரிணாமுல் காங்கிரஸில் தான் இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா யார் மம்தா பானர்ஜியும் காங்கிரஸில் தான் இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் காங்கிரஸ் விட்டு அவங்க வெளியே வர்றாங்க, அவங்க வந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க, முரண்பாடுகள் ஏற்படுது. ஆனால் அந்த அம்மா பாஜக எதிர்ப்பில் காங்கிரஸை விட உறுதியாக இருந்தாங்க. காங்கிரஸை விட பாஜக எதிர்ப்பில் அந்த அம்மா உறுதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த அம்மா கூட நிற்காம அந்த கட்சியை காலி பண்ணது இவங்க தான். இந்த தேர்தலில் அந்த அம்மாவுக்கு எதிராக வேலை பார்த்து பாஜக எந்த அளவுக்கு எஸ்ஐஆரை பயன்படுத்துச்சு, பாஜக எந்த அளவுக்கு வந்து வன்முறையை பயன்படுத்துச்சோ அதே அளவுக்கு அவங்கள முதுகுல குத்துற வேலையை ராகுல் பார்த்தாரு. அந்த கட்சி இன்னைக்கு தோத்து போச்சு. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அம்மா கட்சியில் இருந்த சொற்பமான எம்பிக்கள் எல்லாத்தையும் வந்து பாஜக வாங்கிட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ மாநில கட்சிகளை பலவீனப்படுத்துறது, மாநில கட்சிகள் முதுகுல குத்துறது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா இந்த நடவடிக்கையினூடாக அந்த கட்சி பலம் குறையும் போது அதை வந்து பாஜக அபகரிக்கிறதுக்கு கூட நிற்கிறாங்க. என்னன்னா இந்தியா கூட்டணி பலவீனமாயிட்டு இருக்கு. ஆமா, சிவசேனா உத்தவ் தாக்கரேவிலிருந்து 6 எம்எல்ஏவை தூக்கிட்டாங்க பாஜக. மம்தா பானர்ஜி கிட்ட இருந்து 20 எம்எல்ஏ தூக்கிட்டாங்க. டிஎம்கேவை காங்கிரஸே வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. டெல்லி பஞ்சாப்ல ஆத்மியிலிருந்து வெளில தள்ளி விட்டாங்க. ஆத்மி வந்து ஒரு குரூப் ஆஃப் எம்பிஸ் வந்து நேரடியாக ராஜ்யசபா எம்பிஸ் வந்து பாஜகவோட போய் சேர்ந்துட்டாங்க. இப்படி இந்தியா கூட்டணி பலவீனம் அடைஞ்சிட்டு வர இந்த சூழல்ல ஒருவேளை இது மேலும் பலவீனம் அடைஞ்சதுன்னா காங்கிரஸ் இதுல வந்து அவங்களுக்கு தேவை பவர். அப்ப காங்கிரஸ் இதுல என்ன முடிவுன்னா எடுப்பாங்க. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கே ஒரு நம்பகத்தன்மையான கட்சியாக காங்கிரஸ் இல்லை. இந்த இடத்துல தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ரைஸ் இருக்குல்ல, இதை ராகுல் காந்தியோ காங்கிரஸோ ஆபத்தா பார்க்குறாங்க. நமக்கு ஒரு ஸ்பேஸ் போயிடும். ஆமாம், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியுமே காங்கிரஸை ட்ரஸ்டட் பார்ட்னராக பார்க்கல. சமீபத்தில் நடத்தின இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டத்தில் எல்லா கட்சியும் ராகுல் காந்தியை வச்சு செஞ்சிட்டாங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வச்சு செஞ்சிட்டாங்க. அப்போ இந்த நேரத்தில் காக்ரோச் பார்ட்டியினுடைய ரைஸ் நடக்குது. அப்போது இந்த ரைஸ் வந்து காங்கிரஸ் வந்து தனக்கு ஆபத்தாக பார்க்குது. அது வந்து மோடி அரசாங்கத்தில் அவங்களுடைய பாலிசியை வீழ்த்து நினைக்கிறாங்க, மோடி ஆட்சியை வந்து அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி காக்ரோச் ஜனதா பார்ட்டியை தங்களுக்கான எதிரியாக காங்கிரஸ் பார்க்குது. ஆமாம், அப்போ இந்த இடத்துல வந்து அதை ரியலாக மாற்ற வேண்டிய தேவை எனக்கு தெரிஞ்சு மாநில கட்சிகளுக்கு இருக்கு. அதாவது மாநில கட்சிகள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகள் மதச்சார்பின்மையோடு அவங்க வந்து ஒரு கூட்டணியாக, ஒரு ஃபெடரல் பார்ட்டியாக, நான் சொல்கிறது ஃபெடரல் பார்ட்டியாக ஆர்கனைஸ் பண்ணி தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேசம், பீகார் இது மாதிரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சிகள் ஒன்றிணைஞ்சு, அந்த காலத்தில் எப்படி ஜனதா பார்ட்டி வந்து நார்த் இந்தியா முழுக்க ஸ்பிளிட் ஆகி மாநில கட்சிகளாக மாறிச்சோ அந்த ஜனதா கட்சியிலேருந்து போன மாநில கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபெடரல் பார்ட்டியை உருவாக்க வேண்டிய நிர்பந்தத்தை காங்கிரஸ் ஏற்படுத்தி இருக்கிறது, காலம் ஏற்படுத்தி இருக்கிறது. ரியல் ஜென்சி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது சிஜேபி தான். ஆமாம், அந்த ரியல் ஜென்சி மூவ்மெண்ட்டை பேக் பண்ணக்கூடிய அவசியம் கட்டாயம் திமுக மாதிரியான பல, ஆர்ஜேடி மாதிரியான, சமாஜ்வாதி மாதிரியான பல மாநில கட்சிகளுக்கு இருக்குது. இன்னைக்கு அகிலேஷ் யாதவனுடைய மனைவி அங்கே இருந்தது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு மாரல் சப்போர்ட் மாதிரி சிஜேபிக்கு. உண்மைதான். ஸோ உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த வருஷம் தேர்தல் வருது. ஸோ இன்னைக்கு இந்த நடக்கிற இந்த போராட்டம், இதில் மாணவர்கள் மேல் நடத்தப்பட்ட தடியடி மேபி உத்தரப்பிரதேசத்தினுடைய தேர்தல் முடிவை மாற்றக்கூடியதாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக. ஸோ அப்போ இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர் வந்து டெல்லிக்கு போய் அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னா அது வந்து நேஷனல் லெவலில் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய உண்மையிலேயே ஒரு ஆர்கானிக்கான ஒரு
ஜென்சி மூமெண்ட், அறிவுபூர்வமான ஒரு ஜென்சி மூமெண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம்.